ஹாய் guys, ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா, மணி மேக் பண்ண முடியாதா, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது. பிகினர் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், வீடியோ ஸ்டார்டிங்கில் இது வரைக்கும் கூகுள் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் மோர் தென் 1500 வீடியோஸ்க்கு மேலே நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேக்காக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலில் ஃபஸ்ட்டு நான் எப்படி கொடுத்தேன், 1 இயருக்கு அப்புறம் எப்படி கொடுத்தேன், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வீடியோஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு கூட இப்போ கரண்ட் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். தென் நம்ம இப்போ வந்து புதுசாக அதாவது 2024 எண்டில் இருக்கோம், டிசம்பர் எண்டில் இருக்கோம். தென் 2025 நம்ம கால் எடுத்து வைக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் டேவுக்கு அதாவது இப்போயே சொல்கிறேனே, அதாவது ஒரு சென்டில் ஆரம்பித்தோம், ஓகேங்களா? $20 எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி ரேஞ்சுக்கு 10 சென்ட் இருக்குது. இது நம்ம வந்து 10 நாளைக்கு முன்னாடி டிசம்பரில் ஒரு சென்டில் ஆரம்பித்து இன்றைக்கி ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட்டுக்கு வந்திருக்கும். இது போல் நண்பா 2025 நம்ம போகும்போது ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது 2025 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் நம்ம ஏர்ன் பண்ணி ஆகணும் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து, சரிங்களா? ஸோ ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்குறீங்க ஒரு வெப்சைட் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ரெவன்யூ வரும், அது நம்ம எப்படி ஒர்க் பண்ணால் நமக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும். டைம் பார்த்திங்க அப்படின்னா 11 மணி 2 நிமிஷம் ஆகுது, சரிங்களா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 1 வீக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக 11:40 அப்படின்னா 11:50 வீடியோ ஷூட் பண்ணி டுடேவிலேருந்து எஸ்டேக்கு அமௌண்ட் எப்படி மூவ் ஆகுதுன்றது ஃபுல் டீட்டெயிலாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போ வந்து 1 ஹவருக்கு அதாவது மோர் தென் ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸாக கொஞ்சம் இருக்குது, ஓகேங்களா? அது இல்லாமல் வர்றதே வந்து $1க்கும் கம்மி, வெறும் சென்ட் கணக்கில் தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு அவ்வளோ டைம் வந்து எடுத்து நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணுமா அப்படின்ற போலே கொஞ்சம் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால் இப்போதைக்கு ஒரு $10 வரைக்கும் ஃபார் டேக்கு வந்தது அப்படின்னா நம்ம அந்த டைம் ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், சரியா? தென் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பேஜ் நான் ஒன் மோர் உங்களுக்கு வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். நாம் வந்து பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் உண்மைக்குமே ஃபேக்காக ஒரிஜினல்ன்றது இது வரைக்கும் தெரிஞ்சிடும். அது இல்லாமல் கூகுள் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக கிட்டத்தட்ட நான் 1500 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருந்தாலுமே அதில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கிறது பண்ணியிருக்கவே மாட்டேன். வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே பப்ளிஷ் பண்ணிவிடுவேன், சரிங்களா? ஸோ நீங்கள் 100% ட்ரஸ்டபுளாக என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். சரி, இப்போது நம்ம ரிப்போர்ட்டை பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்னிங் செக்ஷன்ஸ், இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ப்ளூ கலர் பாக்ஸு, இது பேக் ஹேண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். தென் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு $20 எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.010 சென்ட் வந்து வந்திருக்கு நமக்கு, சரிங்களா? தென் எஸ்டர்டே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.09 சென்ட் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் ஓவராலாக 0.59 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.95 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அநேகமாக நமக்கு நாளைக்கு வந்து ரவுண்டாக $1 வந்து அச்சீவ் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன், சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட்டுமே 0, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண பேருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பேமெண்ட் ரிலீஸ் ஆன அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஸ்க்ராட்சிலேருந்து கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒன்று பிளாகரில் மானிட்டேஷன் வாங்கியிருந்தாலும் சரி, வேர்ட் ப்ரெஸ்ஸில் மானிட்டேஷன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்கில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது கணக்கில் வராது. நாம் பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி, சரிங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் $10 வரணும். $10 வந்தால் தான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, சரிங்களா? ஸோ $100 வந்தால் தான் பேலன்ஸில் நம்மளால் விட்ரால் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ஆனால் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது 0.95 சென்ட்ஸ் ஓவராலாக மந்த்து மொத்தமே கால்குலேட் பண்ணி பார்த்ததில்ல, சரிங்களா? ஸோ அது இன்னுமே டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் நமக்கு டைம் கொடுத்தாலுமே குவாலிட்டி, ஓகேங்களா? ஸோ அந்த குவாலிட்டி நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது என்ன குவாலிட்டி இன்டெரக்டாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நண்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து எதுலேருந்து வராங்கன்றது இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வரக்கூடிய எல்லா டிராஃபிக்குமே 100% ஆர்கானிக் டிராஃபிக். 1% கூட கூகுள் அதாவது டேரெக்டாக எனக்கு வரக்கூடிய டிராஃபிக் கிடையவே கிடையாது, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் டெலகிராம், ஃபேஸ்புக் இது போல் சோஷியல் மீடியா டிராஃபிக் இல்லைன்றது தான் அப்படி சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து எனக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு $1க்கும் கம்மியாக வந்தாலுமே எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து 100% குவாலிட்டின்றதால என்னால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும் $1000 ஃபார் மந்த்துக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான், சரியா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸில் $20, $8 எல்லாமே நம்ம பார்த்துட்டோமா? ஸோ பேலன்ஸில் வந்து $100 வந்தால் தான் விட்ரால் நடக்குன்றது நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சொன்னேன் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸில் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போமா?
கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்படி தெரியுமா ரெவன்யூ வருது? நமக்கு மானிட்டேஷன் ஒன்று எலிஜிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆட்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் ஷோ பண்ணுவாங்க. ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம், அப்படின்னா நம்ம மேனுவலாக ஆட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஆட்ஸ் தான் ஓவராலாக ரன் ஆகிட்டுருக்கு. மேனுவல் ஆட் வந்து நம்ம ஒன்றே ஒன்று தான் நான் வச்சுக்கலாம்னு அதிகமாக நம்ம வந்து வைக்கல. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்தால் காசு வருமா, இல்லை ஆடு கிளிக் நடந்தால் காசு வருமா, இல்லை இம்ப்ரெஷனுக்கு காசு வருமானு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் வியூஸ்க்கு காசு வராது, இம்ப்ரெஷனுக்கு காசு வராது. ஓகேங்களா? அப்போ எதுக்கு தான் காசு வரும்? ஆடு கிளிக்கு நடந்தால் காசு வரும். புரியல ப்ரோ? இப்போது என்னோடய வெப்சைட்டுக்கு பேஜ் வியூ எவ்வளோ வந்திருக்கு? 679 பேர் வந்திருக்காங்க. நம்ம வெப்சைட்டுக்கு 679 பேர் வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸில் இந்த இடத்த சொல்லிகிட்ருக்கேன். தெரியுதுங்களா? ஸோ 679 பேரில் 9 பேர் வந்து ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த 9 பேர் ஆடை கிளிக் பண்ணதால் நமக்கு 0.010 சென்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ ப்ரோ நமக்கு பேஜ் வியூ வந்தால் காசு வராதான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, பேஜ் வியூஸ் அண்ட் இம்ப்ரெஷனுக்கு காசு வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து ஆட்சன்ஸ்லேயே வந்து ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. அது ஏடிஎக்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகிறோம் அப்படின்னும் போது அதுக்கு வந்து இசிபிஎம், அதாவது இம்ப்ரெஷன் 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ ரெவன்யூன்ற கணக்கில் கொடுப்பாங்க, கண்ட்ரி பேஸ் பண்ணி. சரிங்களா? தென் அடுத்ததாக ஆட்மோப், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இசிபிஎம், அதாவது இம்ப்ரெஷனுக்கு தான் காசு கொடுப்பாங்க. ஆனால் ஆட்சன்ஸில் அப்படி கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள், 679 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 9 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 9 பேர் ஆடு கிளிக் பண்ணால் தான் நமக்கு 0.010 சென்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி, அப்போது இந்த எஸ்டர்டே லாஸ்ட்டு 7 டேஸ் இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் எங்கேருந்து வந்துன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன அப்டேட் ஆகும்? நமக்கு பேஜ் எவ்வளோ வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருதுன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எக்ஸாக்டிங்காக இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா 45 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? ஸோ அந்த விதத்தில் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வரட்டுமே, எக்ஸாம்பிள் $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, $1000 கூட வரட்டுங்க ஃபார் டேவுக்கு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஃபார் டேவுக்கு $1000 வருமானா? கண்டிப்பாக வரும் நண்பா. நீங்கள் அது ஒன் டே பார்ப்பீங்க. சரியா? ஸோ அந்த விதத்தில் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே அது எல்லாமே திஸ் மந்தில் பார்த்தீங்களா 0.95 செக்ஷன் சாரி $0.95 இருக்கு இல்லையா, ஆக்சுவலி அது டாலர்னு சொல்லக்கூடாது, சென்டுன்னு சொல்லணும். சரிங்களா? ஏன்னா இந்த 0 இருக்கிற இடத்துல 1 இருந்தால் மட்டும்தான் அது டாலருக்குள்ளே கணக்கில் வரும். 0.0ல் வரும்போது அது வந்து சென்ட் கணக்கில் தான் வரும். சரிங்களா? ஸோ திஸ் மந்தில் 0.95 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஓவராலாகவே இந்த திஸ் மந்தில் வந்து 10 சென்ட்டு இந்த 0.95 சென்ட் இருக்கு இல்லையா, இது கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே 95 காட்டுது. அந்த டுடேயோட 0 இருக்குன்னா அப்போ 85 தான் காட்டும். புரியுதுங்களா? ஸோ டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு திஸ் மந்த்ன்ற இல்லையா அந்த செக்ஷன் வந்து அப்டேட் ஆகி காமிக்கும். அது டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்ட் வரைக்குமே திஸ் மந்தில் நமக்கு டுடேவில் எவ்வளோ வருதோ அது எல்லாமே எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டியதில்லை. சரிங்களா? ஸோ திஸ் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வருதோ அது எல்லாமே திஸ் மந்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, அப்போ டுடேவில் இருக்கக்கூடிய டாலர் எப்போ எஸ்டேக்கு மூவ் ஆகும்னா, கரெக்டாக இந்த பேஜ் பர்டிகுலராக நைட்டு நம்ம 12 மணிக்கு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக டுடேவில் அந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 00 ஆகிடும். அது அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். எஸ்டேவில் இருக்கக்கூடியது லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு போகும், 7 டேஸில் இருக்கக்கூடியது எங்கேயும் போகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா திஸ் மந்தில் ஆல்ரெடி அப்டேட் ஆகி காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? சரி சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் ஏர்னிங் பர்சன்றது நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? டுடே டாலர் இந்த 0.10 சென்ட் வந்ததுக்கான ரீசன் என்னவோ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம வெப்சைட்டுக்கு 679 பேர் வந்திருக்காங்க. அதில் 9 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 9 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.10 சென்ட் வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டுமா. அடுத்ததாக பக்கத்துலேயே பர்ஃபார்மன்ஸ்லேயே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இருக்கு இல்லையா, ஸோ இந்த செக்ஷன் பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, ஸோ பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குன்னா 0.14 சென்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா பர்டிகுலராக அங்கே மோர் தென் நீங்கள் வந்து என் சேனல்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் தான் 95% மேலே இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனிஷியலில் வந்து நான் இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு ஒர்க்கோட ஆடியன்ஸுமே இந்தியா பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா அதே ஆடியன்ஸ் நான் இப்போ வந்து யுனைடெட்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், அதாவது டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் இப்போ யுனைடெட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, ஓமன், அதுபோல்
டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு விதமான பேஜ் ஆர்பிஎம் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் பர்டிகுலராக எக்ஸாக்டிங்காக சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து நான் ஒரு கார் இன்சூரன்ஸும் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு எடுத்து நான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு சிபிசி எவ்வளோ தெரியுமா இருக்கும்? மினிமமாக $150 இருக்கும். அப்போது யூஎஸ் பேஸ் பண்ணி ஒரு கார் இன்சூரன்ஸ் ஒரு கீவேர்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணுறேன், வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு யூஸர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு விதமான சிபிசி காட்டும், பேஜ் ஆர்பிஎம் வரும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நமக்கு பேஜ் ஆர்பிஎம்ன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. 0.14 சென்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு 0.14 சென்ட் வந்து கிடைக்கணும் ஒரு ஆடு கிளிக்கு. இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, அவ்வளோ கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? இல்லை. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.01 சென்ட் இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா கரண்ட் டைமுக்கு கரண்ட் டேவுக்கு, அதாவது 9 கிளிக்கு 0.01 சென்ட்னா அப்போது 0.9 சென்ட் விதத்தில் நமக்கு வந்து கிடச்சிருக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலி சாரி நண்பா, அது வந்து என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆனதால் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிடுச்சு. சடனாக பேக் வந்ததா இல்லை. சரிங்களா? ஸோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எப்போயுமே வந்து நமக்கு $20 எவ்வளோ வந்தாலுமே அது வந்து திஸ் மந்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே போல் சிபிசி வந்து நமக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னா கரண்ட்டாக 0.01 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்போது 9 ஆடு கிளிக்கு 0.10 சென்ட் கிடச்சிருக்கு. அப்போ எப்படி ஒரு கிளிக்கு 9 சென்ட்னா இப்போ 1 சென்ட் எங்கன்னா ஏதோ ஒரு ஆடு கிளிக்கு 0.2 சென்ட்டாக கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பேஜ் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 702 இருக்குது. ஏன்னா அதாவது வாட்ச் பண்ண டைம் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கே தெளிவாக தெரியும். நம்ம வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஓகேவா? அடுத்ததாக இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதனால் வருது, நம்ம எந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோம், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறுறது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ ஆடு கிளிக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, சிபிசி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. தென் இம்ப்ரெஷன் பாருங்கள், 1350 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. இம்ப்ரெஷன் மூலிமா காசு வருமானா காசு வராது. இம்ப்ரெஷன் எத்தனால் வருதுன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு ஆவரேஜ் ஒரு 702 பேர் வந்திருக்காங்க. 702 பேரில் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே யார் எவ்வளோ டைம், எவ்வளோ மினிட்ஸ், எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு கூகுள் ஆட்சன்ஸில் ரெவன்யூ வராது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்போயுமே கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் 1000 பேருக்கு மினிமமாக 6000 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிராஸ் ஆகணும். பட் நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் உள்ளே வராங்க, டக்குன்னு வெளியே போயிடறாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து வராங்க. பட்டு ஆட்ஸ் மேட்ருங்களா, ஆட்ஸ் தான் மேட்ரு. ஏன்னா ஒவ்வொரு தீம்ஸ்க்குமே வந்து ஆட்ஸ் ஆப்டிமேஷன்ன்றது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தீம்ஸ்க்குமே வந்து ஆட் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். வந்தால் தான் நமக்கு வந்து இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். ஆட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வரல, லிமிட்டாக தான் நம்ம வச்சுருக்கோம்னா இம்ப்ரெஷன் கம்மியாக வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுவுமே நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். அடுத்ததாக பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 1.25% இருக்குது. இப்போதைக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள் வெப்சைட் வந்து பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஆட் லிமிட் விழுந்துடும். ஆட் லிமிட் விழுந்துடுச்சு அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் 1 மந்த்துக்கு ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க உங்கள் வெப்சைட்டுக்கு எதுவும். சரிங்களா? ஸோ எப்போயுமே பேஜ் சிடிஆர் டே, வீக்லி, 2 டேஸ், எஸ்டர்டே, இதுமாரி மந்த்து, 6 மந்த்து, இயர்லி, அதுமாரி எப்போ பார்த்தாலும் பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ பார்த்துக்குங்க. அடுத்ததாக 0.10 சென்ட் வந்துருக்குல்ல, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்றது இது இப்போது பர்ஃபார்மன்ஸில் இந்த பேஜஸில் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக கண்ட்ரி பார்த்தாச்சு அப்படின்னா இன்னுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதில் டுடேவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 0.9 சென்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இப்போ எஸ்டர்டேக்கு அதையுமே ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து 0.9 சென்ட் வந்திருக்கா இந்தியாவிலேருந்து. ஸோ அது எஸ்டர்டேவில் இங்கே காட்டுறதா எக்ஸாக்டிங்காக. தென் ஆவரேஜாக 427 பேர் வந்திருக்காங்களா, அதே போல் இங்கேயுமே நான் வந்து எஸ்டர்டே ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். 428 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்களா. ஸோ ஆவரேஜ் பண்ணி 5 ஆடு கிளிக்கு $9 விதத்தில், சரி 9 சென்ட்ஸ் விதத்தில் கிடச்சிருக்கா. ஸோ இப்போ டுடேவில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு 9 கிளிக்கு 702 பேஜும் ஆவரேஜ் 0.1 சென்ட்ஸ் விதத்தில் நமக்கு 0.10 சென்ட். ஸோ இப்போது அதே தான் டுடேவில் எங்கேயும் பாருங்கள் கண்டிஷன் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 695 பேர் வந்திருக்காங்க. கிளிக்கு சிபிசி ஆவரேஜாக 0.01 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் நமக்கு கிடைக்குது. தென் கத்தார் யூனிசர்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஃபார் ஒரு 4 பேஜும் 3 பேஜும் மட்டும் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டயர் 1 கண்ட்ரிலேருந்து நமக்கு பேஜ் வந்தது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா போடக்கூடிய ஆர்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போது அதுவே யூஎஸ்லேருந்து ஒரு 5 கிளிக்கு நடந்திருக்கு அப்படின்னா இதனுடைய ரிப்போர்ட்டே வேறையாக இருந்திருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி வரனாலுமே ஃப்யூச்சரில் வரும்னு எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது போல் தான் நண்பா. முக்கியமாக இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வேஸ்ட்டு. ஓப்பனாக நான் சொல்கிறேன் வேஸ்ட்டு. பட் ஆனால் இனிஷியல் என்னங்க பண்ணுறது, சைட்டை ரேங்க் பண்ணணும். அது இல்லாமல் நமக்கான ஆடியன்ஸ் இந்தியாவில் தான் இருக்காங்கன்னும் போது பிரச்சனை இல்லை. 1000 பேர் இந்தியாவிலேருந்து வராங்கன்னா 500 பேர் யூஎஸ்லேருந்து வந்தால் கூட போதிக்கும். அதுக்கு தகுந்த போல் வேலை செஞ்சுக்க வேண்டியதான். ஸ்டார்டிங்கே உங்களோட ஃபேஷன் என்னவோ அதில் ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 5000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு இந்தியாவிலேருந்து வராங்கன்னா 50 பேர் யூஎஸ்லேருந்து வந்தாலே போதிக்கும். அதாவது நம்ம எதிர்பார்க்குறத விட 100 மடங்கு ரெவன்யூ அதிகமாகவே இருக்கும். புரியுதுங்களா? இதை விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக யாரும் சொல்ல மாட்டான். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ இனிஷியல் அதில் ஒர்க் பண்ணுங்கள். அதில் வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் வருவீங்க.
அது போக யூஎஸ் யூகேஸில் அது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா ப்ராஃபிட்டு நமக்கு அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். சரியா? சரி, இங்கே ஆட் யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேனுவல் ஆட் வந்து வச்சுருக்கேன். ஸோ மேனுவல் ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 44 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஒரு கிளிக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு கிளிக்கு நடந்ததால் நமக்கு ஆவரேஜாக கிளிக்கும் நடந்திருக்கு, அதாவது இம்ப்ரெஷன்ன்றது வரல. தென் சிபிசி வந்து பார்த்திங்கன்னா கிளிக் நடந்ததாக தான் வரும், அதனால் அதுவுமே வரல. சரிங்களா? ஸோ பிட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜாக 0.59 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த வீக்லி எவ்வளோ வந்திருக்கு அதுதான் அங்கே ரிப்போர்ட்டாக காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? லாஸ்ட் 7 டேஸில் 0.59 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு இங்கே காமிச்சிட்ருக்கு. ஓகேவா? தென் அதை போக கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே கிராஃப் டீட்டெயில் பார்க்க முடியும். அதாவது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் டே 1லேருந்து இந்த கிராஃப் எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்றது. அதில் ஓவராலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, மலேசியா, தென் சிங்கப்பூர், கனடா இதுலேருந்து நமக்கு வந்து ஓவராலாக அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பார்த்தாச்சுன்னா இந்தியா மட்டும்தான். ஓவராலாக மற்ற கண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டயர் 1 கண்ட்ரிலாம் சிபிசி வைஸ் பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு சென்ஸ் விதத்தில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? தென் கீழே இருக்கிறது ஓவராலாக இங்கே தான் இந்தியாவில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. தென் இவ்வளோ தான் நண்பா. இதை தாண்டி வெறும் நீங்கள் பெருசாக எதுவும் பார்க்க போதில்லை. முடிஞ்ச எஸ்டிஜியில் வந்து லாஸ்ட்டு 7 டேஸ் உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். இதை பார்க்கும்போது ஒரு இன்னுமே கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஓவராலாக லாஸ்ட் 7 நாளில் நமக்கு 3040 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. பேஜி கிளிக்கு அண்டு சிபிசி இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஐடியா கிடைக்கும். தென் சிபிசி 0.02 சென்ஸ் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப கேவலமாக கிடச்சிருக்கு. பரவாயில்ல விடுங்க. தென் கிளிக்ஸு 32 கிளிக்கு ஆவரேஜாக நமக்கு லாஸ்ட்டு 7 டேஸில் 59 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கா. தென் இப்போது அது கண்ட்ரீஸில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோன்னா இந்த இடத்த பாருங்கள். இந்தியாவிலேருந்து நமக்கு ஓவரால் எவ்வளோ பேஜ் வந்திருக்கோ 2990 பேர், 110 பேர்னா ஆவரேஜாக 3000 கிட்டத்தட்ட வந்துருமா. தென் இந்தியாவிலேருந்து கிளிக்கு 0.02 சென்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கா. மற்றபடி அதர் கண்ட்ரிலாம் வந்து பார்த்துச்சுன்னா மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேஜஸ் கிடச்சிருந்தாலுமே அதில் மற்றபடி ஒரு 3 கண்ட்ரிக்கு ஒவ்வொரு சென்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஆவரேஜ் பண்ணி நம்ம கணக்கு வரதா ஒரு 54, 54, 55, 56, 57 சென்ஸ் கணக்கு வந்துருச்சா. பட் 59 சென்ஸாக வந்து இருக்கே ப்ரோ லாஸ்ட் 7 டேஸ்னும் போது நண்பா, இது அப்டேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா ஒரு சில டைமில் வந்து அக்யூரேசியான ரிப்போர்ட் மிஸ் ஆகும் லாஸ்ட் 7 டேஸ் பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ஓரளவுக்கு துல்லியமாகவே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க, இப்படி தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு பேக் கண்ட்ரில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி ரேஞ்சுக்கு எனக்கு வந்து ரொம்பவே கம்மியான ரெவன்யூ வந்தாலுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புது புது இன்ஃபர்மேஷன் இன்டெரக்டாக நம்ம சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி நான் சொன்னது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுங்கள். இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஆர்கானிக்காக டிராஃபிக் வரணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? தென் அது ஒவ்வொரு நாளில் அது எப்படி கண்ட்ரி மாற்றி ஒர்க் பண்ணலாம், என்னென்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணலான்றதையுமே நான் சொல்கிறேன். ஓகேவா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். நம்மக்கிட்ட கனெக்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் யாராவது கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கனெக்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து மோர் தென் நீங்கள் எனி கேட்டகரி பிளாகிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வேணுனாலுமே நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட வெப்சைட் வந்து சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வந்து நம்ம செல்லிங்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராச்சுக்கு மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வேணாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தென் ஆட்சன்ஸ் அப்ரூவல் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. 7000 ரூபா, 15 ரூபா, 25 ரூபா. தென் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கால் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். பட் 3 விதமான பேக்கேஜ் தான். அது ஒவ்வொரு பேக்கேஜில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா 7000 ரூபா பேக்கேஜில் ஹோஸ்டிங் டொமைன் வித்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு சைடு லைவ் கொண்டு வந்து கையில் கொடுத்துருவேன். 15 ரூபா பேக்கேஜில் சேம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு வெப்சைட்னா என்ன எப்படி பில்டு பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு டீச்சிங்காக இருக்கும். 25 ரூபா பேக்கேஜில் அதுக்கு எல்லாம் சேம் கவர் அப் ஆகும். பட் ஆனால் மானிட்டேஷன்றது ஒன்று எலிஜிபிளாக இருக்கும் 25 ரூபா பேக்கேஜில். ஓகேவா? ஸோ இது போல் ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அடுத்ததாக வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் ரேட்டிங் சர்வீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யாராவது 10 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் லைஃப் லாங். அடுத்ததாக 30 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் 300 பேக்லிங்க்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆஃபர் போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவே உங்கள் வெப்சைட்டுக்கு மட்டும் யாருக்காச்சும் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா ஃபார் வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குற 2000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து வெப்சைட்டுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணி கீ வந்து வாங்கிக்கலாம். கீ வாங்கிக்கலான்றது கிடையாது, கீ ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது நண்பா. ஒரு வெப்சைட்டுக்கு ரெவன்யூ வர்றதுக்கும் பேக்லிங்க் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஸோ இது என்னால் பிரேக் பண்ணவும் முடியும். ஏன்னா பேக்லிங்க் இருந்தால் தான் வெப்சைட்டுக்கு வந்து க்ரோலிங் வந்து அதிகமாகும். க்ரோலிங் அதிகமானாலே இன்டெக்ஸ் ஆகாத போஸ்ட் கூட இன்டெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஆர்கானிக்காக வருது அப்படின்னும் போது அது நமக்கு பேக்லிங்க் இருக்குதுன்னா அது இன்னுமே வெப்சைட்டை வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ
வெப்சைட்டுக்கு கொஞ்சமாச்சு பேக்லிங்க் எடுங்க சரிங்களா. ஸோ பேக்லிங்க் இல்லை அப்படின்னா கஷ்டம் தான். நம்மளுடைய காம்படிட்டர் கூட நம்மளால் போய் சண்டைக்கு போக முடியாது வித் ரேங்கிங் வைஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், புரியுதா. ஸோ நம்ம பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. 5000 பேக்லிங்க் 6000 நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹை குவாலிட்டியாக, சரியா. ஸோ ட்ரை பண்ணுங்கள். பேக்லிங்க்கு அதாவது எடுங்கன்னு தான் கத்த முடியும். கூகுளில் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கோர் அப்டேட் வரும்போது சைடு வந்து பர்ஃபார்மன்ஸ் வரல, யூஆர்எல் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. பேக்லிங்க் இருந்தால் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே சைடு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா க்ரோலிங் ஒரு வெப்சைட் வந்து ஒரு நாளைக்கு, இப்போ என் வெப்சைட் ஒரு நாளைக்கு 50,000 டைம் க்ரோல் நடக்குது அப்படின்னும் போது 50,000 டைமும் வெப்சைட்டும் க்ரோல் பண்ணும் கூகுள் வந்து, புரியுதா. ஸோ நீ பேக்லிங்க் எடுக்கிறன்னா அது எவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்றது உனக்கு இப்போ புரியாது, 1 இயர் கிராஸ் ஆகும்போது உனக்கே புரியும், சரியா. ஸோ பேக்லிங்க்கு எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் என்ன சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகிறேன் நண்பா. வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், சோஷியல் மீடியா எல்லா லிங்க்குமே, கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கால் பண்ணி எதனா டவுட்டுன்னா கேட்டுக்கோ. அதனால் சர்வீஸ் வேணாலுமே நீ ஹையர் பண்ணிக்கோ, சரியா. முக்கியமாக லேடிஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் இனிஷியலாக ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைப்பா அப்படின்னா பிளாகர் இருக்குது. பிளாக் ஸ்பாட் டொமைன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு. பிளாகர்னால் என்ன, ஹவு டு கிரியேட் இன் பிளாகர், இதை தான் நீங்கள் யூடியூப்பில் தேடுவீங்க. ஸோ பிளாகரில் 1 மந்த் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கானா மட்டும் ஃபர்தராக வேர்ட்ப்ரெஸ் பக்கம் வாங்க, இல்லைனா வர வேண்டாம். ஏன்னா நீங்கள் இங்கே வேர்ட்ப்ரெஸ்ன்னு உள்ளே வந்துட்டாலே ஹோஸ்டிங் டொமைன் வாங்கணும், அதுக்கு காசு செலவு பண்ணணும், தீம்ஸ் வாங்கணும், அதுக்கு காசு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் காசு இனிஷியலில் போயிட்டுருக்கோம், புரியுதுங்களா. ஸோ ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கும் முடியும் வேர்ட்ப்ரெஸ்ஸில். பட் ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ப்ரீமியமாக கிளாஸிக்காக வேணும் அப்படின்னா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அது பண்ண முடியும். ஏன்னா தீம்ஸ் அங்கே நீங்கள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கணும், மினிமம் பேக்கேஜில் ஒரு நல்ல கம்பெனி வாங்கணும் அப்படின்னா ஒரு 3000 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு தீம்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு 5000லேருந்து 7000 இன்வெஸ்ட் பண்ணுவேன், சரியா. ஸோ இதுவே வந்து உனக்கு தெரிஞ்ச நீயே பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இதை தாண்டி வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 3 to 5,000 அப்படின்னும் போது அதுவே வந்து எங்கேயும் நின்று போயிடும், புரியுதுங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிளாகிங்கில், நான் வந்து இதுதான் என் ஃப்யூச்சராக நினச்சிட்ருக்கீங்க, ஒரு ஃப்ரீலான்சராக மாறணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதில் கவலைப்படாமல் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் கற்றுக்கணும். அதை விட்டுட்டு இல்லை நான் ஜஸ்ட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக எடுத்து பண்ண போகிறேன், எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஃபண்டு வேணும்னு நினச்சி உள்ளே வரீங்கன்னா இந்த ஃபீல்டு உங்களுக்கு வந்து செட் ஆகாது, ஓகேவா. லாங் டைம் 5 வருஷம் ஒரு 10 வருஷம் எப்படி ஒரு லாங் டைம் ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணணும், புரியுதுங்களா. ஸோ இது ஒர்க் பண்ண தான் நண்பா இன்னுமே ஃபர்தராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எனிவே ஒர்க் பண்ணுங்கள், என்னையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டே டு டேயில் வந்து கிடைக்கும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.